அது ஒரு அழகான கிராமம். அன்னைக்கு ஜோன்னு நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அங்க தர்பூசணி தோட்டம் வச்சிருக்க வெண்ணிலா ஹாசினியும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஹாசினி, பயங்கரமா இடி இடிக்கிற சத்தம் எல்லாம் கேக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அதெல்லாம் நம்ம மேல பட்டுடுமோன்னு அப்படின்னு வெண்ணிலா ஹாசினி கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு ஒரு பெரிய இடி வந்து அவங்க மேல விழுந்தது. அவங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்க. பார்த்தா அந்த இடி அங்க இருந்த ஒரு தர்பூசணி வீடாவே மாத்திடுச்சு. அவங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்து எந்திரிச்சாங்க. வெண்ணிலாவும் ஹாசினியும் அந்த தர்பூசணி வீட்டை ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தாங்க. அட, நம்ம வெளியே தானே இருந்தோம், திடீர்னு எப்படி இது தர்பூசணி வீடா மாறுச்சு, எப்படி இதுக்குள்ள வந்தோன்னுட்டு ஒருத்தர் பார்த்துட்டு வெளியே போய் பார்த்தாங்க அந்த தர்பூசணி வீட்டை. அவங்களுக்கு அதை பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமாவும் இருந்தது. அப்ப இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. நம்ம உயிரோடவாது இருக்கோமே அப்படி ரெண்டு பேரும் பயந்துகிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு புரியவே இல்ல எப்படி இந்த தர்பூசணி வீடு வந்துச்சுன்னு. அதுக்குள்ள மழையும் நின்னுடுச்சு. அந்த தர்பூசணி வீடும் மாயமா மறைஞ்சிருச்சு. இன்னும் பயந்து போனாங்க ரெண்டு பேரும். ஹாசினி, எனக்கு ரொம்ப விசித்திரமாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. நடந்த எல்லாமே உண்மைதானா? அக்கா, நடந்த எல்லாமே உண்மைதான்க்கா. ஆனா இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தான் நமக்கு புரியல அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு நடந்து போலான்னு போகும்போது திடீர்னு ஒரு கார் வந்து அவங்க மேல மோத வந்தது. பார்த்தா திடீர்னு அவங்க மறுபடியும் அந்த தர்பூசணி வீட்டுக்குள்ள இருந்தாங்க. நடக்கிற எதுவுமே புரியல ரெண்டு பேருக்கும். பயந்து போனாங்க. தர்பூசணி வீட்டுல இருந்து வெளியே இருந்து அங்க நடக்குதுன்னுட்டு பாத்துட்டு இருந்தாங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருந்த தர்பூசணி வீடு மாயமா மாறிடுச்சு. அங்க இருந்த காரும் அங்க அவங்கள விட்டுட்டு அங்க இருந்து போயிடுச்சு. அப்பதான் அவங்களுக்கு பயம் இன்னும் ஜாஸ்தியாச்சு. என்ன நடக்குதுன்னே புரியலையே நம்மள சுத்தின்னுட்டு கிடுகிடுன்னு அங்க இருந்து போனாங்க. அக்காவும் தங்கச்சியும் பயந்துகிட்டே இருந்தாங்க. அப்ப ஹாசினி வெண்ணிலா கிட்ட இப்படி சொன்னா, அக்கா, நீ கவனிச்சியா என்னன்னு தெரியல, நமக்கு ஆபத்து வரும்போது மட்டும்தான் அந்த தர்பூசணி வீடு நமக்கு முன்னாடி தோன்றி நம்மள காப்பாத்துதுன்னு நினைக்கிறேன். இத நீ கவனிச்சியா? கார் அடிக்கும் போது, மின்னல் அடிக்கும் போது இப்பதான் அதெல்லாம் வந்தது. ஆமா ஹாசினி, நீ சொல்றது கூட உண்மைன்னு தான் தோணுது. ஆபத்து வரும்போது மட்டும்தான் நமக்கு அது தோன்றி நம்மள காப்பாத்துதுன்னு நினைக்கிறேன். நம்ம பரிசோதிச்சு பார்க்கலாமா? நம்ம வீட்டுக்கு நெருப்பு வைக்கலாம். உண்மையிலேயே அந்த தர்பூசணி வீடு நம்மள வந்து காப்பாத்துதான்னு பார்க்கலாம். ஒருவேளை காப்பாத்த வரலன்னா கிடுகிடுன்னு நம்மளே தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஊத்தி நெருப்பு எல்லாத்தையும் அணைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஹாசினியும் வெண்ணிலாவும் நெருப்பு எடுத்து அவங்க வீட்டுல போட்டாங்க. அங்கங்க எரிய ஆரம்பிச்சுது. அவங்க நினைச்ச மாதிரியே அவங்கள காப்பாத்துறதுக்கு அந்த தர்பூசணி வீடு வந்தது. கொஞ்ச நேரம் அவங்க அந்த தர்பூசணி வீட்டுல இருந்தாங்க. நெருப்பெல்லாம் அணைஞ்சு குளிர்ச்சி ஆனதுக்கு அப்புறமா தர்பூசணி வீடும் மாயமா மறைஞ்சிருச்சு. அப்பதான் ஹாசினிக்கும் வெண்ணிலாக்கும் நல்லாவே புரிஞ்சுது. எப்பெல்லாம் அவங்க ஆபத்துல இருக்காங்களோ அப்பெல்லாம் இந்த தர்பூசணி வீடு வந்து அவங்கள காப்பாத்துதுன்னுட்டு. இதெல்லாம் அவங்களுக்கு விசித்திரமாவும் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருந்தது. அப்ப வெண்ணிலா ஹாசினி கிட்ட, ஹாசினி, ஒரு தடவை நீ தர்பூசணி தோட்டத்துல நடந்து போயிட்டு இருக்கும் போது உனக்கு ஒரு நெக்லஸ் கிடைச்சதுல, அதை நீ எடுத்துட்டு வந்தியே, அதனாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, நீ சொல்றதும் கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த நெக்லஸ்க்கோ தர்பூசணி வீட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா என்ன அப்படின்னு ஹாசினி உடனே அவ கழுத்துல போட்டுட்டு இருந்த நெக்லஸ் எடுத்து தமால்னு கீழே போட்டா. பார்த்தா அதுல இருந்து ஒரு தேவதை ஒருத்தவங்க வெளியே வந்தாங்க. தேவதைய பார்த்த ஹாசினியும் வெண்ணிலாவும் ஆச்சரியப்பட்டாங்க. நான் ஒரு மாய தேவதை. என்ன நீ இந்த நெக்லஸ்ல இருந்து கீழே போட்டு எனக்கு சாபத்துல இருந்து விமோக்ஷனை கொடுத்துட்ட. ஆமா, நான் ஒரு முனிவரோட சாபத்தினால இந்த நெக்லஸ்குள்ள அடைஞ்சு இருக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. என்னால வெளியே இருக்க யாருக்கும் உதவி செய்ய முடியல. நெக்லஸ்ல இருந்தேதான் உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சேன். ஆபத்து இருக்கும் போது காப்பாத்தினேன். இப்ப நான் சாபத்துல இருந்து வெளியே வந்துட்டேன். ரொம்ப நன்றி. நல்ல வேலை நீ கீழே போட்டதுனாலதான் நான் வெளியே வந்தேன். இல்லனா காலம் முழுக்க அதுலயே நான் அடைஞ்சு கிடக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு தேவதை பேசினதை கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. மயக்கம் போட்டே விழுந்தாங்க ரெண்டு பேரும். ரொம்ப நேரம் கழிச்சு ரெண்டு பேருக்கும் முழிப்பு வந்தது. பார்த்தா அந்த தேவதையோட மாய உலகத்துல அவங்க இருந்தாங்க. அங்க நிறைய தர்பூசணி பழ வீடுகளா இருந்தது. பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா வண்ணமயமா இருந்தது அது. அப்ப ஹாசினி, என்ன நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும் போது மாய தேவதை அங்க வந்து, நீங்க கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் உங்களை என்னோட லோகத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க நீங்க சந்தோஷமா இருக்கலாம்,
பயம் இல்லாம இருக்கலாம். இது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு மாய தேவதை சொன்னதுக்கு அப்புறமா 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அங்கேயே சுத்திட்டு இருந்தாங்க. அப்படியே ரொம்ப நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு, தேவதே ரொம்ப நன்றி. இங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நாங்க எங்க லோகத்துக்கு போய் தானே ஆகணும். அதனால இப்பவே எங்களை அங்க அனுப்பிடுங்க தேவதையே. கண்டிப்பா நான் உங்களை உங்களோட லோகத்துக்கு அனுப்புறேன். அங்க போனதுக்கு அப்புறமா உங்களோட வாழ்க்கையே மாறும். நீங்க இனிமேல் சந்தோஷமா இருப்பீங்க. எந்த கவலையும் இல்லாம. நீங்க போறதுக்கு முன்னாடி நிறைய அன்பளிப்புகள் கொடுக்கணும். என்னது அன்பளிப்பா? அப்ப என்ன, எங்க வீட பெரிய தர்பூசணி வீடா மாத்தி நிறைய தங்கங்களா கொடுக்க போறீங்க? அதுக்கு அந்த மாய தேவதை, நீங்க ஆசைப்படுற மாதிரியே எல்லாமே நல்லதா நடக்கும். இங்க இருந்து சந்தோஷமா போங்க அப்படின்னு மாய தேவதை அவங்களோட லோகத்துக்கு அனுப்பி விட்டாங்க. பார்த்தா வெண்ணிலாவும் ஹாசினியும் வீட்டுக்கு வந்தபோது பெரிய தர்பூசணி வீடா அவங்க வீடு மாறி இருந்தது. வீட முழுக்க தங்கம், வைடூரியோன்னு இருந்தது. 2 பேரும் இதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஆச்சரியத்துல இருந்த வெண்ணிலா ஹாசினி கிட்ட, ஹாசினி, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை இது வரைக்கும் நான் வாழ்ந்ததே இல்லை. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. நம்ம பார்க்கல, இனிமேல் நம்ம வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே வெண்ணிலாவும் ஹாசினியும் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தாங்க. பார்த்தா அவங்களோட வீடு அந்த கிராமத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தது. கிராமத்துக்குள்ளலாம் இல்ல, நதிக்கு பக்கத்துல இருந்தது. அதை நினைச்சு கொஞ்சம் கவலைப்பட்டாங்க. ஐயோ ஹாசினி, நம்ம கிராமத்திலயே இல்ல, ரொம்ப தள்ளி எங்கேயோ இருக்கோம். இங்க மனுஷங்களே இல்ல. எனக்கு பயமா இருக்குடி. தேவதைய கூப்பிட்டா வருவாங்களோ என்னவோ. எனக்கும் பயமா தாங்க இருக்கு. ஒரு தடவை தேவதைய கூப்பிட்டு பாப்போமே. அப்ப 2 பேரும் இப்படி வேண்டினாங்க. ஓ, மாய வீடு கொடுத்த தேவதையே, தர்பூசணி வீடு கொடுத்த தேவதையே, நாங்க பிரச்சனையில இருக்கோம். எங்களுக்காக ஒரு தடவை இங்க வாங்க தேவதையே அப்படின்னு தேவதையை நினைச்சு அவங்க பிரார்த்தனை பண்ணவும் தேவதை அவங்க முன்னாடி தோன்றுனாங்க. தேவதையே, நாங்க ஊருக்கு தானே போறோம்னு கேட்டோம், எங்க வீட்டுக்கு. ஆனா எங்களை இங்கேயே வச்சிருக்கீங்களே, எங்களோட ஊருக்கு எங்களை அனுப்புங்க. எனக்கு புரியுது. ஆனா உங்களை உங்க ஊருக்கு அனுப்புனா ஊர்ல இருக்க எல்லாரும் உங்களை விசித்திரமா பாப்பாங்க. அதுவும் இந்த இடத்துல நிறைய புதையல் இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்து. இல்ல தேவதையே, அந்த மாதிரி எதுவும் நடக்காம நாங்க பாத்துக்கிறோம். எங்களை ப்ளீஸ் எங்க ஊருக்கே அனுப்பிடுங்க. எங்களுக்கு இங்க இருக்கவே ரொம்ப பயமா இருக்கு. நடக்க போறது என்னன்னு ஒரு தடவை அந்த கண்ணாடியில பாருங்க. உடனே அவங்க முன்னாடி ஒரு மாய கண்ணாடி ஒண்ணு தோன்றுச்சு. அப்போ ஊர்ல இருக்க எல்லா விஷயமும் அவங்க முன்னாடி தெரிய ஆரம்பிச்சது. ஊர்ல இருக்க ஜனங்க எல்லாரும் ஒண்ணு கூடி வெண்ணிலா ஹாசினி பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அதுல இருந்து ஒருத்தர் வெண்ணிலாவை பத்தி, கேட்டீங்களா விஷயத்த? வெண்ணிலாக்கும் ஹாசினிக்கும் அந்த மாய தர்பூசணி வீடு எப்படி கிடைச்சதுன்னே தெரியல. அதுல நிறைய தங்கம் இருக்காமே, ஏதோ பூஜை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பூஜை பண்ணா நமக்கு என்ன வந்தது? நம்ம எப்படி வசதியா மாறணும்ன்றதான் பாக்கணும். பேசாம இவங்கள ஊர்ல இருந்து வெளியே அனுப்பிட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிற வழியை பாப்போம். நம்ம பழைக்கிற வழியை தானே நம்ம பாத்துக்க முடியும். ஒருவேளை அதை எடுத்துட்டு நம்ம அவங்கள விடலைன்னா ஒரு முழுக்கையும் அவங்க கடையில கொண்டு வந்துருவாங்க. மத்த எல்லாரும் கூட அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆமா ரங்கையா, நீ சொல்றது கரெக்ட் தான். இன்னைக்கு ராத்திரி அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க வீடையே நாசம் பண்ணி இருக்கிற தங்க எல்லாத்தையும் எடுத்து அவங்கள ஊரை விட்டே நம்ம அனுப்பிடணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லவும் அதுக்கு இன்னொருத்தர், ஐயோ அவங்கள துரத்திலாம் அனுப்பாதீங்க. பேசாம அவங்கள கதையே முடிச்சிருங்க, கொண்டுடுங்க. இல்லனா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு ஊர் ஜனங்க எல்லாரும் தர்பூசணி வீட்டுல இருக்க வெண்ணிலாவையும் ஹாசினியையும் கொண்டுட்டு தங்கத்தை எடுத்துட்டு அவங்க 2 பேரையும் கணத்துல தூக்கி போட்டுட்டாங்க. நடக்க போற எல்லாத்தையும் அவங்க கண்ணாடியில பார்த்ததும் வெண்ணிலாக்கும் ஹாசினிக்கும் ரொம்ப ரொம்ப பயம் அதிகமாச்சு. ஐயோ, காசுக்காக ஒருத்தவங்களை கொலை பண்ற அளவுக்கு கூட எங்க ஊர்ல மாறுவாங்களா? பாக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. மாய தேவதையே, எங்களுக்கு தங்கம் பணம்னு எதுவும் வேண்டாம். இந்த மாய வீடும் எங்களுக்கு வேண்டாம். எங்களை நிம்மதியா வாழ விட்டாலே போதும். அதை கேட்டோன்ன மாய தேவதை அவங்க கிட்ட, எனக்கு உங்களோட பயம் ரொம்ப புரியுது. நீங்க சின்ன பொண்ணுங்க தானே, பேசாம உங்க ஊருக்கு போகாதீங்க. என்னோட இந்த மாயா லோகத்திலேயே நீங்களும் இருங்க. இங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன இருந்தாலும் நான் தான் உங்களை பாத்துக்க இருக்கேன்ல. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, தண்ணின்னு எல்லாமே இருக்கும். இந்த அழகான இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இங்கேயே வாழுங்க. எந்த உதவினாலும் உங்களுக்காக நான் இருக்கேன்றத மறந்துடாதீங்க. பயப்படாம இங்கேயே இருங்க அப்படி சொல்லிட்டு மாயதேவ அங்கிருந்து மாயமா மறைச்சிட்டாங்க. வெண்ணிலாக்கும் ஹாசினிக்கும் அவங்க பேசினது கொஞ்சம் தைரியத்தை கொடுத்தது.
அன்னிலிருந்து அந்த வீட்லயே இருந்தாங்க அக்கா தங்கச்சிங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாம் அவங்க வீடை தேடியே வரும். தினமும் மாய வீட்டுல இருக்கிறது, அப்புறம் அங்க இருக்க அழகான இயற்கையை ரசிச்சுக்கிட்டு வாடுறதுன்னு இருந்தாங்க. அப்பப்போ வெண்ணிலா ஹாசினிய பாக்குறதுக்காக மாய தேவதையும் அங்க வருவாங்க. அவங்களோட இருந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் மாயதேவ அங்கிருந்து மறைஞ்சிருவாங்க. இப்படிதான் தினமும் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. வெண்ணிலா ஹாசினிக்கு அங்க இருக்கிறது கொஞ்சம் பாதுகாப்பா இருந்தது. ஏங்கா, நம்ம கிட்ட இப்ப நிறைய பணம் நகை எல்லாம் இருக்கு. ஆனா அதை பார்த்துட்டே தான் இருக்கோம். போட்டு அனுபவிக்க அளவுக்கு கூட நமக்கு தேவையில்லையே. இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறத என்ன பண்ணலாம்? ஆமா ஹாசினி, என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. இவ்வளோ நகை பணம் வச்சு என்ன பண்றது? தேவதை கிட்ட சொல்லி இதை நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொன்னா அவங்க கேட்கவே மாட்டாங்கல்ல. அப்போ என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. ஒன்றும் புரியல. ஏங்கா, எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா தோணுது. பேசாம இந்த தங்கம் பணம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி நதியில போட்டுட்டோம்னா அது எங்கேயாவது போய் சேரும். பாவம், தேவைப்படுறவங்களுக்காக அது போய் சேரட்டுமே அப்படின்னு ஹாசினி சொன்னதுக்கு வெண்ணிலாவும் சரின்னு சொன்னா. அக்காவும் தங்கச்சியும் அவங்க யோசிச்ச மாதிரியே அந்த தங்கம் பணம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி நதியில தூக்கி விட்டு போட்டாங்க. இப்படி அவங்க போடுறது எல்லாமே ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேர்ந்தது. இதனால அவங்க பொழைச்சுக்கிட்டாங்க. இப்படி அக்காவும் தங்கச்சியும் நினைச்ச மாதிரியே நிறைய பேரை வாழ வச்சாங்க. நிறைய பேரை தொழில் தொடங்க வச்சாங்க. நிறைய பேரை கஷ்டத்துல இருந்து மீட்டும் எடுத்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே நிறைய பேருக்கு உதவி செஞ்சாங்க. நல்ல தர்மத்தை பண்ணாங்க. இவங்களால இப்போ அந்த ஊர்ல நிறைய பேர் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வெண்ணிலா 24 வயசு இருக்க ஒரு இண்டிபெண்டான பொண்ணு. வெண்ணிலாவோட அம்மா சின்ன வயசுலேயே இறந்து போனதுனால எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்ஸ்லேருந்து விலகியே இருந்தா வெண்ணிலா. அவளே பார்த்துக்கிட்டு இருந்தா. வெண்ணிலாவோட அப்பா ரூபான்னு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ரூபாக்கு கூட 12 வயசு இருக்க ஒரு பொண்ணு இருந்தா. ஒரு நாளைக்கு வெண்ணிலா அவளோட அப்பா கிட்ட இப்படி சொன்னா, என்னப்பா இதெல்லாம், நீங்க மறுபடியும் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? இங்க பாரு வெண்ணிலா, இனிமேல் இப்படிதான். ரூபாவை சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போச்சு. ரூபாவோட பொண்ணு பேரு ஹாசினி. இனிமேல் நீ தனியா இருக்க வேண்டாம். எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல ஒரே குடும்பமா தான் இருக்க போறோமா. இதுக்கு மேல உங்களோட இஷ்டம்ப்பா. உங்களுக்கு என்ன தோணுதோ அதே பண்ணுங்க. ஆனா என்ன தொந்தரவு பண்ணாதீங்கப்பா. அம்மாடி வெண்ணிலா, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. உன்னை கூட ஹாசினி மாதிரி என் சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன். இங்க வாமா. இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசணுன்ற எந்த அவசியமும் எனக்கு இல்லை. எல்லாம் எங்கள் அப்பாவை சொல்லணும். பொண்ணுக்கு கல்யாண வயசு இருக்கும் போது இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறாரே. இங்க பாருமா வெண்ணிலா, இப்படி எல்லாம் பேசாத. என்னோட நிலைமை அதுக்கப்புறம் சூழ்நிலையால தான் இந்த கல்யாணத்தை பண்ண வேண்டி இருந்தது. அது தெரியாம பேசாதம்மா. இங்க பாருங்கப்பா, என்ன கேட்டுதான் கல்யாணம் பண்ணலல்ல. பொறுப்பே இல்லாம இந்த வயசுல கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. ஆனா என்ன அவங்கள சித்தினோ தங்கச்சினோ மட்டும் அவங்கள கூப்பிட சொல்லாதீங்க சொல்லிட்டேன். என்னால் அதெல்லாம் முடியாது. அவங்கள என் குடும்பமா என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஆனா நான் மட்டும் உன்னை அக்கான்னு தான் கூப்பிடுவேன். இங்க பாரு, நீ என்கிட்ட பேசவே கூடாது சொல்லிட்டேன். இங்க பாருமா வெண்ணிலா, ஒரு தடவை நான் சொல்றத கேளு. நான் யார் பேச்சையும் கேட்கணுன்ற அவசியம் இல்லை அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. வெண்ணிலோட அப்பா அவளை பத்தி ரூபா கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. வெண்ணிலா எவ்வளோ பேர் இருந்தாலும் நிறைய பேர் இருந்தாலும் எல்லார்கிட்ட இருந்து ஒதுங்கியே தான் இருப்பான்னு சொன்னாரு. ஒரு நாளைக்கு ஹாசினி, அக்கா நம்ம விளையாடலாமா? என்னது, உன் கூட நான் விளையாடணுமா? முதல்ல நீ எதுக்கு என் ரூமுக்கு வந்த? ஏங்கா என் மேல கோபப்படுற? யார் அக்கா உனக்கு? நான் ஒன்றும் அக்கா கிடையாது. முதல்ல என் ரூம்லேருந்து வெளியே போ. என் ரூம்க்கெல்லாம் வராத. அப்படின்னா நான் உன்னை அக்கான்னு கூப்பிடக்கூடாதா? அதான் கூப்பிடாதன்னு சொல்லிட்டல, முதல்ல இங்கிருந்து வெளியே போ. அக்கா ப்ளீஸ் அக்கா, எனக்கு மட்டும் யார் இருக்கான்னு சொல்லு. நீ தானே, முதல்ல இங்கிருந்து வெளியே போ அப்படின்னு சொன்னோன்னா ஹாசினி ரூம்லேருந்து வெளியே போனா. ஆனால் தினமும் வெண்ணிலா பின்னாடியே சுற்றிட்டு இருப்பா ஹாசினி. அக்கா அக்கா அக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பா. வெண்ணிலா திரும்ப மாட்டா. வெண்ணிலா செய்கிறத அப்படியே காப்பி அடித்து பண்ணுவா ஹாசினி. ஒரு நாளைக்கு, ஹே முதல்ல இங்கே வா. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது என் அக்கான்னு கூப்பிடாதன்னு? ஏங்கா அப்படியெல்லாம் சொல்கிற? அப்பா தான் சொல்லியிருக்காரு, உன்னை பார்த்து எல்லாமே நான் கற்றுக்கணும், நீ தான் என் அக்கான்னு. இங்கே பாரு, என் அப்பா உன் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்றதுக்காக உனக்கு வேணா அவர் அப்பாவாக இருக்கலாம்.
ஆனா உன் அம்மா என்னைக்கும் எனக்கு அம்மாவாக முடியாது. நீ என்ன சொன்னாலும் நீ தான் என் அக்கா, அப்படிதான் கூப்பிடுவேன். இங்க பாரு, இன்னொரு தடவை அக்கான்னு மட்டும் கூப்பிட்டேன்னா அடி வாங்குவ சொல்லிட்டேன். என்ன நடந்தாலும் உன்னை என் தங்கச்சியாவே நான் ஏத்துக்க மாட்டேன். இல்லை இல்லை, நீ என்கிட்ட பேசியே ஆகணும். நம்ம 2 பேரும் விளையாடலாங்க்கா. ஹே, சொன்னா புரியாது. முதல்ல இங்கிருந்து போன்னு சொல்கிறேன்ல, ஏன் இப்படி பண்ணுற? போ இங்கேருந்து அப்படின்னுட்டு வெண்ணிலா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக திட்டா ஹாசினியா. ஹாசினி அங்கேருந்து போயிட்டா. அப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு வெண்ணிலா சொல்லாமல் கொள்ளாமல் ஹாசினியோட ரூமுக்கு போனா. பார்த்தா அங்கே ஒரு நோட் புக் ஒன்று இருந்தது. உடனே வெண்ணிலா அதில் இருக்கிறத படிக்க ஆரம்பித்தா. பார்த்தா ஹாசினி வெண்ணிலாவை சம்மந்தப்பட்ட நிறைய ட்ராயிங்ஸ் அப்புறமா நிறைய எழுதியிருந்தா. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு வெண்ணிலாவுக்கு ரொம்ப பயம் வந்தது. அன்னிலேருந்து பயத்தோடையே சுற்றிக்கிட்டு இருந்தா வெண்ணிலா. அப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு ரூபா வெண்ணிலா கிட்ட, அம்மாடி வெண்ணிலா, ஏமா இப்படி பயந்துக்கிட்டே இருக்க? எதையாவது பார்த்து பயந்துட்டியா என்ன? இங்கே பாருங்க, அதெல்லாம் என்னோட பர்சனல், உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருமா வெண்ணிலா, நான் உன்னை சின்னதுலேருந்து தூக்கி வளர்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ உன்னோட அம்மா ஸ்தானத்தில் தானே நான் இருக்கேன். நீயும் என் சொந்த பொண்ணு மாதிரி தான். சொல்லுமா. அம்மா ஸ்தானத்தில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் என் அம்மாவா ஆகிட முடியாதுல்ல. இங்கே பாருமா வெண்ணிலா, என்ன நடந்ததுன்னு சொன்னா தானே என்னால் ஏதாவது சொல்ல முடியும். சொல்லுமா, என்னாச்சு உனக்கு? உங்களை நம்ப சொல்கிறீங்களா? என்னை கொண்டுட்டு இந்த சொத்தெல்லாம் நீங்கள் அனுபவிக்கலாம் தானே வந்திருக்கீங்க. என்னது சொத்துக்காகவா? என்னம்மா வெண்ணிலா சொல்ற? நீனு என்ன சொல்றேன்னு புரியலமா. எனக்கு எல்லாமே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. நீ எதை பத்திமா வெண்ணிலா சொல்ற? எனக்கு மட்டும் எதுவும் புரியல, தெளிவா சொல்லுமா. நான் ஹாசினியோட புக்கை இப்பதான் பார்த்தேன். அதுல என்னோட ஓவியம்லாம் இருக்கே. ஓ அதுவா? ஆமாமா, ஹாசினி உன்னை சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் வரைஞ்சு வரைஞ்சு வைப்பா. உன்னை அவளுக்கு பிடிக்கும். அதை கேட்டோட வெண்ணிலா கொஞ்சம் ஷாக் ஆனா. ஆனால் அந்த லாஸ்ட் பேஜில் என் கையை நானே அறுத்துக்கிற மாதிரி வரைஞ்சி வச்சிருக்காளே. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 நாளில் அதை நடக்க போகிறதா ட்ராயிங் வரைஞ்சி வச்சிருக்கா. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அப்படின்னா ஹாசினி என்னை கொல்ல போகிறாளா என்ன? அவள் என்னை கொல்றதுக்காக தான் என்கிட்ட பேசுறதுக்கு இவ்வளோ நாள் முயற்சி செஞ்சாலா என்ன? சொல்லுங்க. நீ அவளை தப்பாக புரிஞ்சிருக்கம்மா வெண்ணிலா. ஹாசினிக்கு ஒரு அக்கா ஒருத்தி இருக்கா தெரியுமா? எனக்கு அதை பற்றி தெரியும். அந்த பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான்னு தெரியும். இல்லைம்மா, அந்த பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் இறக்கல, அவள் சூசைட் பண்ணிக்கிட்டா. என்னது? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம்மா வெண்ணிலா, ஹாசினி அவள் அக்காவை எந்த நிலைமையில எப்படி பார்த்தாலோ அதே மாதிரி தான் வரைஞ்சும் வச்சிருக்கா. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. கொஞ்சம் புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லுங்க. அப்போ தான் எனக்கும் பயம் எல்லாம் போகும். என்னோட பெரிய பொண்ணு கூட ஒன்றை மாதிரி தான், யாரோடையும் ஒட்டவே மாட்டா, எப்பயும் தனியாக இருப்பா. என்னோட வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறமா துக்கத்தில் இருந்தா. டிப்ரெஷனுக்கு போய் அவளை சூசைட் பண்ணுற நிலைமைக்கு ஒரு நாள் வந்துட்டா. இப்படி தான் அவளை இழந்தோம் நாங்கள். கேட்குறதுக்கே பயமாக இருக்கு. இவ்வளோ நடந்திருக்கா? ஆமாம்மா வெண்ணிலா, ஹாசினிக்கு அவளோட அக்கானா ரொம்ப இஷ்டம். அதனால தான் உன்னை அவள் அக்காவா நினச்சி உன் பின்னாடியே சுற்றிட்டுருக்கா. ஆனால் நீ தான் அவளை வெறுக்கிற. அவளை புரிஞ்சுக்கோமா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. இப்படி ஒரு விஷயம் நடந்தது இன்னி வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் இன்னும் 2 நாளில் இறந்துருவேன்னு ஏன் அப்படி வரைஞ்சி வச்சிருக்கா? அவள் உன்னை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காமா. எங்கே நீயும் அவள் அக்கா மாதிரி தனியாக இருந்து டிப்ரெஷனில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்க போறியோன்னு அவளே யூகிச்சு அப்படி வரைஞ்சிருக்கா. அவள் உன்னை நினச்சி கவலைப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன். நான் தான் ஹாசினியை புரிஞ்சுக்காம போயிட்டேனா? அவள் இவ்வளோ அன்போடு என்கிட்ட இருந்திருக்காளே. அக்கா அக்கான்னு என் பின்னாடியே வருவா. ஆனால் நான் அவளை அப்படி நடத்திட்டேனே. ஆமாம்மா, ஹாசினி உன்னை நினச்சி நிறைய தடவை கவலைப்படுறதா என்கிட்ட சொல்லியிருக்கா தெரியுமா? என்னை மன்னிச்சிடுங்கம்மா. அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அவங்க அன்புக்காக நான் ரொம்ப ஏங்கினேன். என்னை பார்த்துக்க கூட யாருமே இல்லாமல் தனியாக தான் வளர்ந்தேன். அப்பா இருந்தால் கூட அம்மாவா ஆக முடியாதுல்ல அவரால். அதனால தான் நான் இப்படி மாறிட்டேன். ஐயோ, அப்படியெல்லாம் யோசிக்காதம்மா. என் பொண்ணு பெரிய பொண்ணு இருந்தாலே அவள் கூட உன்ன மாதிரி தான். ஆனால் இப்போது உனக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல, அதனால் நீ எதுவும் தப்பாக யோசிக்கக்கூடாது. எங்கள் கூட தான் இருக்கணும். ஐயோ இல்லைம்மா, நீங்களாம் எனக்கு இருக்கும்போது நான் உங்கள் பெரிய பொண்ணு மாதிரி அப்படி தப்பாக முடிவெடுக்க மாட்டேன். உங்களோட நான் இருப்பேம்மா. ரொம்ப சந்தோஷம்மா. இனிமேல் ஹாசினியை என் சொந்த தங்கச்சி மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அவளை ஒதுக்கி வைக்க மாட்டேன். அவள் அக்காவுக்கு நடந்ததை அவள் கண்டிப்பாக மறந்துடுவா பாருங்களே. எனக்கும் அதாம்மா வேணும்.
அன்னிலிருந்து வெண்ணிலா மாற ஆரம்பிச்சா. ஹாசினியை கூட எப்பயுமே அவ விளையாட ஆரம்பிச்சா, பேச ஆரம்பிச்சா. ஒரு நாளைக்கு வெண்ணிலா ஹாசினி கிட்ட பேசினா. ஹாசினி, இங்க கொஞ்சம் வரியா? அக்கா, நீ என்ன கூப்பிடுறது நினைச்சு சந்தோஷமா இருக்கு. ஆமா ஹாசினி, சரி வா, இங்க வந்து உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சாரி ஹாசினி, நான் உன்னை நிறைய தடவை திட்டிட்டேன்ல. அக்கா, நான் அதெல்லாம் அப்பவே மறந்து போயிட்டேன். ஹாசினி, உனக்கு இந்த அக்கானா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா என்ன? ஆமாக்கா, எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? சரி சரி, நம்ம 2 பேர் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அக்கா அக்கான்னு நீ எத்தனை தடவை கூப்பிட்டாலும் உனக்காக எப்பயும் நான் இருப்பேன். உன்னை இனிமேல் திட்டவே மாட்டேன், உன் கூடயே நான் இருப்பேன் பாரு. தேங்க்யூ அக்கா, நீ எப்பயும் என் கூடவே இருப்பல. கண்டிப்பா நான் உன் கூடவே தான் இருப்பேன் ஹாசினி, நம்பு. அக்கா, நீ என்னோட அக்கா இருக்கால, அவ பண்ண மாதிரி ஏதோ பண்ணிக்க மாட்டல, என் கூடவே இருப்பேன்னு சொல்லு. கண்டிப்பா ஹாசினி, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன், உன் அக்கா மாதிரிலாம் பண்ண மாட்டேன், உன் கூடவே இருக்க போறேன் பாரு. நிஜமாவாக்கா? என் மேல ப்ராமிஸா? கண்டிப்பா ஹாசினி, உன் மேல ப்ராமிஸா நான் எங்கேயும் போக மாட்டேன். ஹை ஜாலி, இனிமேல் நான் அந்த அக்காவை மிஸ் பண்ணவே மாட்டேன், அதுக்கு பதில் தான் நீ கிடைச்சிருக்கில்ல. இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்துட்டு ரூபா கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்ப வெண்ணிலா ரூபா கிட்ட, அம்மா சாரிம்மா, இனிமேல் உங்களை எந்த கஷ்டத்தையும் நான் படுத்த மாட்டேன். பரவாயில்லம்மா, என் சொந்த பொண்ணு மாதிரி தானே நீயும், என் பொண்ணு பண்ணிக்கிட்ட மாதிரி நீயும் பண்ணிடக்கூடாதுன்னு மட்டும்தான் என்னோட கவலை. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமும் உங்கள் அப்பா தாம்மா. அப்பாவா? அப்பா, எனக்கு எதுவும் புரியலையேம்மா. ஆமாம்மா, உங்கள் அப்பா உன் நிலைமையை என்கிட்ட சொன்னார். அவருக்கும் எனக்கு கணவர் இல்லைன்னு தெரியும். ஹாசினியோட நிலைமையும் பார்த்து உன் நிலைமையும் பார்த்து தான் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்காக மட்டும்தாம்மா நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நீங்கள் தனியாக இருந்துடக்கூடாதுன்னு தான். இது உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நான் நினச்சேன், சொல்லிட்டேன். உங்களை எவ்வளோ தப்பா நான் புரிஞ்சு வச்சிருக்கேம்மா. பரவாயில்ல விடுமா, சின்ன பொண்ணு தானே நீயும், இதில் என்ன இருக்கு? அம்மா தாம்மா நானும் உனக்கு. இனிமேல் உங்ககிட்ட கோவமா நடந்துக்க மாட்டேன், உங்க சொந்த பொண்ணு மாதிரி தான் நடந்துப்பேம்மா. ரொம்ப சந்தோஷமா வெண்ணிலா, இந்த வார்த்தையை கேட்கதான் இவ்வளோ நாள் நான் காத்துக்கிட்டு. நீயும் ஹாசினியும் எனக்கு என்னைக்கும் ஒன்று. இனிமேல் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அப்படியே 3 பேரும் என்னைக்கும் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சாங்க. வெண்ணிலாவும் ஹாசினியும் சொந்த அக்கா தங்கச்சிங்க மாதிரி ஒத்துமையா இருந்தாங்க. வெண்ணிலா ஹாசினிக்கு படிப்பு சொல்லி தரது, அவளோட விளையாடுறதுன்னு அவ கூடவே இருந்தா. சந்தோஷமா வாழ்ந்தாங்க.